இப்போ நம்ம பார்க்க போகிறது டேல்ஸ் ஆஃப் டீமன்ஸ் அண்ட் காட்ஸ் சாப்டர் 6 ஹார்னடு ஷீப் கில்லர்ஸ். போன சாப்டரில் அந்த ஹார்னடு ஷீப்பை லூப் அவ்வளோ பார்த்துருந்தான். அந்த ஷீப்போ அவனை நோட் பண்ணி யார் இவன் அப்படின்னு பார்த்துருக்குது. அந்த ஹார்னடு ஷீப் வந்து ஒரு லோ லெவல் ஹெர்பிவோரஸ் தான், ஆனால் வந்து மனுஷங்களை ஈஸியாக அட்டாக் பண்ணும். பார்த்த அந்த ஹார்ன் ஷீப்போ அந்த லூப்பாவில் துரத்திட்டு இருக்குது. லூப்பாவளோ நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை என்னை விட்டுரு அப்படின்னு கதறிக்கிட்டே ஓடுறான். இல்லை நீங்கள் நண்பர்கள் இல்லைடா, நீங்கள் தானே துரோகிங்க அப்படின்னு என்னையா வந்து பைட்டை யூஸ் பண்ணி இது பண்ணுறீங்க அப்படின்னு ஓடிட்டு வரான் புலம்பிக்கிட்டே. துரத்துற அந்த பயத்தில் டேய் சுட்டு தள்ளுங்கடா, டேய் சீக்கிரம் சுடுங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறான் அவனும். நம்ம ஹீரோ டேய் உன்னை அங்கே தானே நிற்க சொன்னேன், ஏன்டா ஓடினேன், ஓடி மொத்த பிளானையும் கெடுத்துட்டானே. நான் பயம் இல்லாமல் இருப்பேன்னு நினச்சா பயந்து ஓடிட்டு இருக்கிறான். அங்கே ஒரு ட்ராப் இருந்தது, அந்த ட்ராப்பில் மட்டும் மாட்டியிருந்தாங்க இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஓடிட்டு இருக்கும்போதே காலை உடஞ்சிருக்கும். இப்போ கரெக்டாக ஷூட் பண்ணியிருந்தா மொத்தமாக முடிஞ்சிருக்கும். இந்த லூசு பையன் பயந்து இந்த மாதிரி ஓடி எங்கள் மொத்த பிளானையும் கெடுத்துட்டானே அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவனும் சுட ஆரம்பிச்சிட்டான். இப்போ சுட்டாக தான் விட்டுட்டேன். ஆனால் அந்த ஆன் ஷீப்போ தப்பிச்சிடுச்சு. ஏய் என்னடா இது ஆன் ஷீப் தானடா, லோ லெவல் தான்டா, இது ஏன்டா இப்படி தப்பிக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஓடுறான். என்னடா இது மிஸ் பண்ணிட்டியேடா, மிஸ் பண்ணது பரவாயில்லடா, அதை இன்னும் கொஞ்சம் கோவப்படுத்திட்டீங்களாடா, ஐயா இதுக்கு நீ சுடாமலே இருந்துடலாம், நான் தப்பிச்சாரு போயிருப்பேன் எங்கள் அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடும். டியூசியோ மச்சான் இதில் ஒரு பிரச்சனைடா, இது ரீலோட் பண்ண டைம் நிறைய ஆகும்டா. டேய் என்னடா சொல்கிற, அது இது எப்படியாவது பண்ணுறா, ஏதாவது பண்ணுறா, காப்பாத்துறா அப்படின்றான். நம்மளோட ஹீரோவோ டக்குன்னு அதை பிளைண்ட் ஸ்பாட்லேயே அந்த ஆரோ விட்டு அதை காலி பண்ணிட்டான். அவனும் பார்க்குறான், இது ஒரே ஆரோவில் செத்துருச்சா, வாய்ப்பே இல்லையே, அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆரோ விட்டான் அப்படின்னு பார்க்குறான். டூசியும் அடா ஒரே ஆரோவில் முடிஞ்சிச்சா, இந்த ட்ரக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, டக்குன்னு செத்துருச்சு. எது ட்ரக்கா அப்படின்னா உங்களால் 2 ஆன் ஷீப்பை தோக்கடிச்சிருக்க முடியுமா? அதாவது 2 1 ஸ்டார் ப்ரௌன் ரேங்கில் இருக்கிற வாரியர் சமம் அது. நம்ம ஹீரோவோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக கிடையாது, அது ஆன் ஷீப்பை மட்டும் தான் கொல்லும். அதனால் வந்து ஆர்னடு ஷீப்பை மட்டும் தான் நம்ம இப்போ சாகடிக்க முடியும். படுபாவை நெல்லி கொஞ்சம் விட்டுருந்தா எனக்கு சாகடிச்சிருப்பல, என்னை போய் பாட்டா யூஸ் பண்ணி மொத்தத்தையும் இது பண்ணலான்னு பார்க்குறல. இல்லையோ நீ மட்டும் அசையாமல் இருந்தா இந்த இது பிரச்சனையே வந்திருக்காது, அது பாட்டு டாப்பில் வந்து செத்துருக்கோம். ஓ அப்படியா, உயிர் பயத்தை எனக்கு தானே தெரியும் அப்படின்னு அவனும் கத்திகிட்டே இருக்கிறான். கண்ணில் மரண பயத்தை காட்டிட்டாங்க குமார் அப்படின்னு இந்த டூசிக்கிட்ட புலம்பிட்டுக்கிறான். டூசியும் என்னதான் இருந்தாலும் உன்னோட ஸ்கில்ஸ் அது பயங்கரமாக இருந்தது, நீ விட்ட ஒரு ஷாட் அப்படியே பயங்கரமாக இருந்ததுடா. இந்த ரேம்பேஜில் இருந்த ஆன்ஷிப்பையே நீ வந்து கரெக்டாக பிளைண்ட் ஷாட்டில் அடிச்சிட்ட. இது 10 வருஷம் ட்ரைனிங் எடுத்தவனோட சமம் இது. நெய்லியும் மனசுலேயே நினைக்கிறான், நம்ம தப்பாக ரொம்ப போகிற கட்டிட்டோம் போல், 13 வயசு பையன் மாதிரி நடந்துக்கணும் இனிமேலே அப்படின்னு யோசிக்கிறான். அவனும் சரி வாங்க கட் பண்ணுவோம், இதில் நம்மளுக்கு வந்து ஆர்ன்ஸ், அப்புறம் வந்து அந்த கழுத்தில் இருக்கிற ஃபர், அப்புறம் ஸ்பிரிட் ஸ்டோன், அப்புறம் வந்து டீமன் ஸ்டோன், அந்த 3 தான் வேணும். டியூசியும் அட இந்த ஆர்ன் ஷீப்போட ஆர்ன்ஸ் மட்டுமே 5 ஸ்பிரிட் காயின்ஸ்க்கு வரும், அப்புறம் அந்த மிச்சம் கிறிஸ்டில் அதெல்லாம் சேர்த்தாலே ஃபர்ரு கிறிஸ்டல்லாம் அதுவே நிறைய காசு வரும். இதே மாதிரி நிறைய ஆன் ஷீப்பை கொண்டுட்டேன்னா என்னோடய ஸ்கூல் ஃபீஸை நானே கட்டுவேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு அது நிறைய உதவி இருக்கும், நான் வந்து இதை பண்ணியே ஆகணும், உங்க கூட சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமாகுது எனக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுறான் டியூசியும். ஏன்னா ஒரு காமர், அவன் வந்து காசு இல்லை. இந்த அரிஸ்டோகிராஃப் ஃபேமிலிலாம் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் அவனோடது ரொம்ப மோசமாக இருக்கும். நெய்லையும் அப்போ சரி அப்போ நம்ம எல்லோரும் இன்றைக்கி ராத்திரி தூங்காமல் ஆன் ஷீப்பை கொல்ல ஆரம்பிப்போமா அப்படின்னு எல்லோரும் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆன் ஷீப்பை. அதை கொண்டு நிறைய காசு எடுக்கலாம் அப்படின்னு ராத்திரி முழுக்க அப்படியே தூங்காமல். அதே நேரத்தில் யாருக்கும் சந்தேகமும் வராது, ஏன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு கிடப்பாங்க. இப்படியே ராத்திரி முழுக்க அவன் வெட்ட இவன் கொல்ல அப்படியே மொத்தமாக இருக்கிறதெல்லாம் காலி பண்ணி மூட்டையோடு எடுத்துன்னு போய் கடையில் கொடுத்து காசு வாங்கிக்கிறாங்க. இப்படியே பண்ணி காலையில் ஆயிடுச்சு. மொத்தம் 120 ஷீப்ஸ்
அந்த மொத்த ஃபாரஸ்ட்டும் சல்லடை போட்டு தேடிக்கிறாங்க போல். அதில் 1400 ஸ்பிரிட் காயின்ஸ் வந்துக்குது. இதே மாதிரி அடுத்த 7 நாளைக்கு தூங்காமல் இதே மாதிரி பண்ணிட்டுறாங்க. ட்ரைனிங் கிரவுண்டில் வந்து மற்றவங்களை ட்ரைனிங் பண்ண விடாமல் இவங்க கொண்டு வச்சுட்டாங்க எல்லாத்தையும். அதே நேரத்தில் டே டைமில் மற்ற லெசன்ஸ்லாம் கவனிக்க வருவாங்க. அவ்வளோதான். அங்கே இருந்த ஆன்ஷிப் மொத்தமாகவே காலி ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற பசங்களும் அங்கே பார்த்தியா அங்கே இருந்த ஆன்ஷிப் எல்லாமே கம்மியாகிட்டே வருது. அங்கே ஏதாவது டைகர் ஸ்பிரிட் ஏதாவது இருக்குதா? இல்லையே, அந்த மாதிரிலாம் நான் இன்வெஸ்டிகேஷனில் பார்த்தாங்க. ஆனால் எதுவுமே இல்லையாமே, தடயம் எதுவும் கிடைக்கலையாமே அப்படின்னு சொல்கிறான் அங்கே இருந்த பையனும். கட் பண்ணி 8வது நாள் நடுராத்திரி காட்டுறாங்க. அவங்க இந்த வாரம் முழுக்க 16,000 மொத்தமாக சம்பாதிச்சிக்கிறாங்க. இந்த வெட்டியே அந்த ஆன்ஷிப்பை. அவங்களும் 7 நாளாக தூங்கவே இல்லை, இங்கே கொஞ்ச நாள் தூங்கிடுவோம் அப்படின்னு தூங்க போகிறாங்க. அங்கே ஹீரோவும் நீங்கள் தூங்குறதா இருந்தால் நல்லா சேஃப்டியான பிளேஸில் தூங்குவேன்னு சொல்கிறான். சரின்னு அவங்களும் வந்து மரத்துக்கு மேலே போய் தூங்குறாங்க. ஹீரோவும் இவங்க தூங்கட்டும், நம்ம வந்து கொஞ்சம் உள்ளே போய் என்ன ஆகுதுன்னு அலசி பார்ப்போமா அப்படின்னு போக ஆரம்பிக்கிறான் உள்ளே. அட அங்கே என்னமோ அசைகிற மாதிரி தெரியுதே, ஒரு மனுஷங்களாக இருப்பாங்களா, சரி பார்ப்போம் அப்படின்னு அங்கே போகிறான். இந்த நேரத்தில் இந்த ராத்திரியில் ட்ரைனிங் கிரவுண்டுக்கு எங்களா மாதிரி ஆட்கள் மட்டும் தான் வருவாங்க. இப்போ யார் வந்துக்கிறா அப்படின்னு பார்க்க போகிறான். அப்போ பார்த்தா க்ரையான் சோல் லைட்டில் ஒன்று வந்துச்சு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை பார்த்தா இங்கேயோ சிம்லராக ஆகுது அப்படின்னு பார்க்குறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டான். இது ஷாயு லிங்கரா, அவன் எங்கே இங்கே அப்படின்னு பார்க்குறான். இதோட என் சாப்டர் முடிச்சு. சாப்டர் 7 ஷாயு லிங்கர். எடுத்த உடனே ஹீரோட பாஸ்டர் தான் காட்டுறாங்க. டேய் நெய்லி, நீ வந்து கேள்விப்பட்டியா, ஷாயு லிங்கர் வந்து திரும்பவும் ஸ்கூலுக்கு வராளாம். அவள் வந்து பிரான்ஸ் கிளாஸில் தான் இருந்தாள். நெய்லியும் ஷாயு லிங்கரா யார் அது அப்படின்னு கேட்குறான். இப்போ நான் வந்துடுச்சு, அவளுக்கு என்னமோ இல்னஸ் இருந்துன்னு சொன்னாங்க. ஆனால் 1 ஸ்டார் பிரான்ஸுக்கு எப்பயோ ரீச் பண்ணிட்டாளாம். அவள் 2 வருஷத்துக்கு முன்னாடி போனவ இப்போ திரும்பவும் வராளாம். ஆனால் அவளுக்கு என்னமோ தழும்பாக இருந்திருந்தாங்க. அதனால அவளோட வலி மட்டும் இல்லாமல் அவளோட கல்டிவேஷன்லேயும் ரொம்ப மோசமாக இருந்துதான். அவள் திரும்பி வராளா? நான் வந்து யோசிச்சு கூட பார்க்கலடா இந்த மாதிரிலாம் இவள் திரும்ப வருவா அப்படின்லாம். ஆமாண்டா மச்சான், அவள் திரும்ப வராளாண்டா. ஏன்னா வந்து இன்னும் டிட்டர்மினேஷனோடு இருக்கிறாளாம். அப்போ அவள் ரூக்கிஸ் மத்தியில் மட்டும்தான் ஃபேமஸாக இருப்பாள். அப்போ இது என் வைப்பு, நான் இப்போ செமையாக கலக்க போகிறேன்டா அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஃப்ரெண்டுக்காரனும் அதெல்லாம் அவன் கனவு தானே நடக்கும், அவள் எப்பயோ வந்து எங்கேஜ் ஆகிட்டாளாம் சென்ஃபை கூட. இந்த சேக்ரெட் ஃபேமிலியும் அவனோட ஒயின் ட்ராகன் ஃபேமிலியும் வந்து ஒன்று சேர்ந்து பெரிய ஆளாக மாறணுன்றதுக்காக பண்ணிக்கிறாங்களாம். நம்ம ஹீரோவா அந்த பிளே பாய் சென்ஃபைனா. ஆனால் நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் அவன் பிளே பாய்னா நீ ஏவான்டா அப்படின்னு கேட்குறான். இருந்தாலும் அவன் ரொம்ப மோசமானவன்டா. நான் வந்து ஒன்றுனா ஒன்று தான், அவங்க 2-3 வச்சுருப்பான். ஹீரோவா சரி அதெல்லாம் விடு, நீ ஃபோக்கஸ் ஆன் கரியர்ரா, நீ ஸ்ட்ராங் ஆகணும்டா. டியூசியே வந்து சில்வரில் போயிட்டான். தம்பி நீங்கள் மட்டும் எங்கே இருக்கீங்களா, நீ வந்தாண்டா பிரான்ஸில் இருக்கிற, அதே நேரத்தில் நீ தாண்டா என்னை வந்து தள்ளுறதே அடியில் இன்னும். இப்போ ப்ரெசண்ட்டாக காட்டுறாங்க. ஹீரோ வந்து பார்க்குறான், இந்த லேட் ஹவரில் இவன் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணுறாளா, இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணுறாளா. ஆனால் இதுதான் அவளோட சிக்னஸ்க்கு காரணமாக இருந்தது. அந்த இல்னஸ் வரத்துக்கான எந்த வேணாலும் டைம் இருக்குது. சரி எனக்கு எப்படி இருந்தாலும் எல்லாமே நான் தெரியும், அதனால் வந்து இப்போ உதவி பண்ணலன்னா எனக்கு ஒரு மாதிரி தோணும். சரி உதவி பண்ணுவோம், ஒரு கேம்பிள் போட்டு பார்ப்போம். இங்கே அவளை வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ண வச்சு ஸ்ட்ராங் ஆக்குவோம். அவளும் ஹீரோ வரதை பார்த்தோன்னே அந்த ரிங்கில் இருந்து ஒரு கத்தி எடுத்து யாரங்க அப்படின்னு கேட்குறா. ஹீரோவும் ஏம்மா அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறியா, போட்டு தள்ளிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஷாயுவும் நீ கிளாஸில் இருந்த நெய்லி தானே, நீங்கள் என்ன பண்ணுற. நம்ம ஹீரோ நானே அதை கேள்வி கேட்கலாம்ல, இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுற ராத்திரியில். நான் வந்து சோல் ஃபோர்ஸ் ட்ரைனிங் பண்ணுறேன், நான் இங்கே சும்மா நடந்து தான் போகிறான்பா, நான் எதுவும் பண்ணலையே.
ஷாயுவும், டேய் பொய் சொல்லாத, நீ யார், எப்படிப்பட்டவன் எல்லாம் தெரியும். நீ அந்த ஆனடு ஷீப்பை வந்து இந்த ராத்திரிலாம் கொல்றேன்னு எனக்கு தெரியும். என்னை ஏமாற்ற முடியாது. ஓ, உனக்கு தெரியுமா ஏற்கனவே அப்படின்னு மனசுலேயே யோசிக்கிறான். உனக்கு ஏற்கனவே தெரியும்டா, ஏன்டி இந்த கேள்வி கேட்குற அப்படின்னு கடுப்பாகிறான். எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி தான், ரொம்ப அநாயகங்க இருக்குது அப்படின்றான். பொண்ணுன்னொன்னே நம்ம தலைக்கு ஈஸின்னா வந்து வளைய ஆரம்பிச்சிட்டான். ஷாயும், சரி நான் இப்போ ட்ரைனிங் பண்ணுறேன், நீ கிளம்பு அப்படின்ட்டான். ஈரவும், சரி நான் என் வழியை பார்த்து போகிறேன்னு ஷாயிவே குறுக்குன்னு பார்க்கவோ, என்ன இவன் இப்படி பார்க்குறான் அப்படின்னு ஷாயோ கடுப்பாகி, டேய் உன்னை போக சொல்லிட்டேன், அப்புறம் ஏன்டா இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்குறான். ஈரவும், அந்த காலில் இருக்கிற புண்ணு அது உனக்கு ராத்திரியில் ரொம்ப வலிக்கும்ல. ஷாயும், அது எப்படி உனக்கு தெரியும்? ஈரவும், அதை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும் எனக்கு. உன் பாடியில் இருக்கிற அந்த தழும்பு அது கோல்டுனால கம்போஸ் ஆனது. ராத்திரிலலாம் அது பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும். அது உன்னோட ட்ரைனிங் அப்போ சோல் ஃபோர்ஸை வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு மாற்றும். எனக்கு இந்த கிளேசிங் டிஸார்டரை பற்றி தெரியும். அது இந்த கியூஐ கோல்டு கியூஐ இன்ன வந்து மெரிடியம் பிளாக்காக மாற்றும். அந்த பிளாக்னால உன்னோட பாடி கோல்டு பாடியாக கம்போஸ் ஆகும். ஒருவேளை நீ இப்படியே ட்ரைனிங் எடுத்து பிரான்ஸ் ஃபிலிம் எடுத்தனா உன் பாடி மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும். அப்படி இல்லைனா வெஸ்ட் கேஸ் சினோரியா உன்னோட பாடியே மொத்தமாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடும். என் கெஸ்ஸு படி பார்த்தனா உன்னோட உடம்புல நிறைய இடத்துல அந்த காயங்கள் இருக்கும், அதெல்லாம் போகவும் மாட்டேங்குதுல. அது உன்னோட கல்டிவேஷன் கூட அந்த புண்ணும் வளர ஆரம்பிக்கும். அங்கே இருக்கிற காயங்கள்லாம் வளர்ந்து உன்னை சாகடிக்கும். ஷாயும், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நான் என்னோடய வாழ்க்கையோட ஃபேட்டை நானே முடிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது ஷென்ஃபை மாதிரி ஒரு மோசமானவன்கிட்ட கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அதுக்காக நான் ரொம்ப ட்ரைனிங் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் நீ என்ன சொல்கிற, நான் வந்து மொத்தமாக சாக போகிறேன்னு சொல்கிற. இந்த கல்டிவேஷன் கண்டினியூ பண்ணால் என் பாடி மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி ஒன்றுத்துக்கும் உதவாத மாதிரி ஆகிடும்ன்ற. இல்லை, உனக்கு இவ்வளோ தெரிஞ்சதுனால உனக்கு இந்த குணப்படுத்துகிற வழியும் தெரியுமா? உன்னால் முடியும் தானே? முடியும் தானே? ஈரவும், கவலைப்படாத, எனக்கு கைடிங் டெக்னிக் தெரியும், அது மூலியமாக இதை குணப்படுத்தலாம். ஆனால் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ இதுக்கப்புறம் நைட் டைமில் ட்ரைனிங்கே எடுக்கக்கூடாது கல்டிவேஷன் ஃபோர்ஸ் பண்ணி. ஈரவும், சரி அதுக்கு முன்னாடி உன்னோட கல்டிவேஷன் மானுவலை கொடு, நான் அதை பார்க்கணும். ஷாயும் நேலி பார்க்க பொய் சொல்கிற மாதிரி தெரில. சரி நான் கொடுக்குறேன்னு அந்த ரிங்லேருந்து எடுத்து கொடுக்குறா. ஈரவும் அந்த மேனுவலை படித்து பார்த்து, என்னால் நம்பவே முடியல, இந்த மாதிரி ஒரு அரிஸ்டோகிராஃப் ஃபேமிலியிலேருந்து இவ்வளோ மோசமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதனால தான் வந்து அவளுக்கு நோயும் வந்துக்குது, அதே நேரத்தில் போன வாட்டி என் சிட்டியும் அழிஞ்சுது, ரேடான் சிட்டியும் மொத்தமாக அழிஞ்சதுனால. சாயும், நீ இப்போ என்ன பற்றி பேசிகிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோவும், இந்த மேனுவல் ரோடு குப்பை, இதை மாதிரி வந்து நீ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்னா உன் மெரிடியம் என்ன மொத்தமாக போயிடும். இதனால தான் வந்துக்கு அந்த கிளேசிங் டிஸார்டரும் வந்துக்குது. இந்த மேனுவலில் ஃபாலோ பண்ணாத, இந்த மேனுவலில் வந்து சோல் மைண்ட் க்ளீனிங்லாம் பட்டிருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஷாயும் மனசுலேயே நினைக்குது, டேய் அது ஜென்ரேஷனாக பாஸ் ஆனதுடா, அது அதை போய் வேஸ்ட்டுன்றான் அப்படின்னு. அந்த மானுவல் அது வந்து 6th ரேங்க் சேர்ந்தது. இவன் என்னன்னா அதை அசால்ட்டாக வந்து அப்படியே மாற்றுறான் அந்த மொத்த இதுவுமே. நம்ம ஹீரோ பேச ஆரம்பித்தேன், விடவே இல்லையா இன்னும். நம்ம ஹீரோ பேசி முடிச்சுட்டு அவ்வளோதான்னு எக்ஸ்பிரஷனை பார்த்தா நீ கவனித்த மாதிரியே தோணலையே. சாயும் என்ன அப்படின்னு யோசிக்கிறா. என்ன அதுக்குள்ளேயே சொல்லி முடிச்சிட்டியா? திரும்ப ஒரு வாட்டி சொல்லலாம், அதை நான் இந்த வாட்டி நான் வச்சுக்கிறேன். நம்ம ஹீரோவும், அப்போ இவ்வளோ நேரம் என்ன நான் என்ன சும்மா சொல்லிட்டு நினச்சிருக்கியா?
இதோட இந்த 7th சாப்டர் முடிஞ்சிடுச்சு. 8th சாப்டர் ட்ரீட்டிங் த இன்ஜுரி. ஹீரோவும் சரி நான் இப்போ சொல்கிறேன் இந்த வாட்டி கவனி அப்படின்னு திரும்பவும் அதையே சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனும் எனக்கு உண்மையிலே புரியல, இவன் என்ன சொல்ல வரான் எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் ஒரு ப்ராக்டிஷ்னரோட வியூவில் பார்த்தினா இவன் சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் புரிகிற மாதிரி தோணுது. அதே நேரத்தில் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அவன் ப்ரோ ஃபவுண்டர் இல்லை அட்வான்ஸ் லெவலில் இருக்கணும். அவனும் இவ்வளோ நாலேஜ் ரொம்ப ஹையான கல்டிவேஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதாவது என் ஃபேமிலி ஹெட்டுக்கு கூட இவ்வளோ நாலேஜ் இருக்காது, ஆனால் இவனுக்கு இவ்வளோ இருக்குது. ஆனால் யோசித்து பார்த்தோன்னா இவன் ரேங்க்லேயே ரொம்ப பாட்டமில் இருக்கிறவன். அதே நேரத்தில் இவனுக்கு ரொம்ப அதிகமான நாலேஜ் இருக்குது இதில். அதுவும் பிளாட்டினம் டீமன் மீடியம்னால் கூட இவ்வளோ நாலேஜ் இருக்க முடியாது. நானும் அவனும் ஒரே ஏஜ் தான், ஆனால் எங்கள் 2 பேருக்கும் நாலேஜ் இவ்வளோ பெரிய கேப்பில் இருக்குது. இவன் டீச்சரையே சவால் விட்டான் பயங்கரமாக. அப்போ நான் சிரித்தேன். ஆனால் நெய்லி கண்டிப்பாக ஒரு லெஜெண்டரி ரேங்க் டீமன் மீடியமாக மாறுவான், அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது எனக்கு. அவளும் நெய்லி சொன்னதெல்லாம் நினச்சி ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்னு ஈஸியாக நான் நினைக்குது. அப்போ நம்ம ஹீரோ ஏய் அம்மா நான் பேசியே முடிச்சிட்டம்மா, நீ என்னம்மா திரும்பவும் கவனிக்காமல் இருக்கிற, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அவளும் ஒன்றும் இல்லை உனக்கு அந்த கிரைண்டிங் டெக்னிக்கை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறான். எனக்கு தெரியும், ஆனால் அந்த கிரைண்டிங் டெக்னிக் அது பேஷண்ட்டோட அந்த புண்ணுலேயே டைரெக்டாக டச் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் இம்ப்ராப்பராக இருக்கும், நான் பண்ணவா? அவளும் சரி பண்ண ஆரம்பி, நீ என்னோட அடி இந்த புண்ணுக்கெலாம் ட்ரீட்மெண்ட் தானே பண்ணுற, நான் அது எதுவுமே இது பண்ண மாட்டேன் அப்படின்றா. நம்ம ஹீரோ சரி அந்த ஸ்க்ரோலை வையி, நான் இப்போ கிரைண்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறேன், அது ஒவ்வொரு 3 நாளைக்கும் நீ அந்த கிரைண்டிங் டெக்னிக்கை பண்ணணும் உன் மேலே. அதே நேரத்தில் நீ ஹெர்பல் மெடிசன்ஸும் எடுக்கணும் நான் சொல்கிறத. அப்புறம் நான் நம்புகிறேன் நீ சீக்கிரமாகவே சரியாக விடுவேன்னு. சரி உன்னோட புண்ணெல்லாம் காட்டு அப்படின்றான். அதுக்கு அவள் காட்டுறா இங்கே ஒன்றுக்குதுன்னு காலில். ஹீரோவும் காலுக்கு மேலே இருக்குது, இது நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் தப்பாக எடுத்துக்காத, நான் உன்னோட இன்ஜுரிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறேன், எனக்கு ஈஸியான தான் பிடிக்கும், அதே நேரத்தில் நம்ம 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவளும் கத்த ஆரம்பிச்சிட்டா. ஹீரோவும் இது வலிக்க தான் செய்யும், ஆனால் போக போக சரியாயிடும், நீ கொஞ்சம் தாக்கு பிடிச்சிக்கோ அப்படின்றான். ஹீரோவும் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே மனசில் பயங்கரமாக யோசிக்கிறான். இவ ரொம்ப அழகாக தான் இருக்கிறா, ஈஸியான அளவுக்கு அழகாக தான் இருக்கிறா, 13 வயசில். இவ இப்போயே மற்றவங்க மனசை திருடுற அளவுக்கு இருக்கிறா அப்படின்னு யோசிக்குது. சாயும் அந்த புண்ணுலேருந்து வர அந்த வலி இப்போ குறைஞ்சிடுச்சு, இப்போ லைட்டாக எரியிற மட்டும்தான் இருக்குது. சாயும் மனசுலேயே யோசிக்கிறா, எனக்கு இந்த மாதிரி புண்ணு 7 மாதம் ஆச்சு, நானும் என் வில் பவர்னால் இதை சமாளிச்சலாம்னு நினச்சேன், நான் டைம் ஆக இது ரொம்ப எனக்கு வலி தந்தது, இந்த பயங்கரமான வலி எனக்கு இப்போ போயிடுது, இதுக்கெலாம் நெய்லி உனக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோவும் இது முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்ச நாளில் உன்னோட மொத்த பெயினும் முடிஞ்சிடும், இந்த மொத்த மேஜர் ப்ராப்ளம்ஸும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவோ ஷாயும் தேங்க்ஸ்னு சொல்லி வெக்கப்பட ஆரம்பிக்கவோ ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியாமல் பேந்த முடிச்சுக்கலாம், நான் ஏதாவது தப்பாக பண்ணிட்டேன்னா. ஷாயும் எனக்கு இன்னொரு புண்ணும் இருக்குது, நீ அதுக்கு ஹெல்ப் பண்ணுவியா நெய்லி அப்படின்றான். ஹீரோவும் ஒன்றுண்ணா, நான் அப்போயே நினச்சேன் இந்த மாதிரி 2 வருஷம் போகிற அளவுக்கு ஒரு புண்ணால் ஆகாது அப்படின்னு. ஹீரோவும் சரி அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது வெக்கப்பட்டு அது அப்படின்னும் போது ஷாயும் டக்குன்னு
நெய்லி உனக்கு வந்து ஈஸியான தானே பிடிக்கும்னு. நெய்லியும் சிரிச்சிட்டே ஆமாம் அப்படின்றான். ஷாயும் அப்போ ஈஸியானுக்கு உன்னை பிடிக்குமா? ஹீரோவும் இல்லைன்னு தலையாட்டுறான். ஆனால் அவளை என் வலையில் நான் விழ வைப்பேன் அப்படின்றான் ஹீரோவும். அப்போ இது ஒன் சைடு காதலா அப்படின்றா. அவளும் மனசில் நினைக்கிறா, ஈஸி என்னோட டேலண்ட் வெளியே வரும்போது அவளை கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவன் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிறான்டா. ஷாயும் மனசில் யோசிக்கிறா, இந்த மாதிரி நான் மட்டும் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா என்ன மாதிரி இருக்கிற ஜீனியஸ் எல்லாருமே ரொம்ப மேலே போயிடுவாங்க. எங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ட்ரைனிங்கில் ரொம்ப கீழே போயிடுவேன் இந்த இல்னஸ்னால். அதனால் இப்போ நெய்லி கிட்டேருந்து ட்ரீட்மெண்ட் வாங்கி தான் ஆகணும். டக்குன்னு இந்த மாதிரி பண்ணவோ ஹீரோ அப்படியே பதறடிச்சு போகிறான், என்னவா பண்ணுறேன்னு. அடுத்த சாப்டர் 9, ஷாயுலிங்கர் ஆப்டிடியூட். ஹீரோவும் எடுத்தோடனே இது கொஞ்சம் இம்ப்ராப்பராக இல்லை அப்படின்றான். அவள் வந்து கோவத்தில் நான் வந்து ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண வேண்டா அப்படின்னு ஷாயும் ஒரு கொட்டு கொட்டி உட்கார வச்சிருச்சு. அவனும் சின்சான் மாதிரி ஒரு கொட்டு பெருசாக வாங்கி வச்சுட்டு, நான் வந்து என்னோடய மெடிசன் மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் இந்த மாதிரிலாம் தப்பாலாம் பண்ண மாட்டேன் அப்படின்றான். ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்து யோசிக்கிறான். அந்த இடுப்புக்கிட்ட இருக்கிற பொண்ணு அது ரொம்ப டார்க்காகுது அந்த காலில் இருக்கிறத விடவும். நம்ம இதுக்கு மேலே அந்த டீனேஜர் கேர்ள்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி எதுவும் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு ஆரம்பிக்கிறான். ஷாயுவோட ஃபேமிலியில் யாரும் பாசம்லாம் அவ்வளோவா காட்ட மாட்டாங்க. அதே நேரத்தில் அவளோட அந்த இல்னஸ்னால் அந்த வலி அவளை இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்குச்சு. ஆனால் அவளோட லோனினஸும் ஹோப்லெஸ்னஸும் இப்போ ஹீரோனால் போகுது. ஹீரோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ ஒரு பில்லராக இருக்கிறான். ஹீரோவும் இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்றான். அவளும் தேங்க்யூன்றா. இப்போ உனக்கு நல்லாவே பெட்டராக இருக்கும், நீ நல்லா ரெஸ்ட் எடு. அதே நேரத்தில் நான் வந்து ஒவ்வொரு 3 நாளைக்கும் நான் உனக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறேன். ஹீரோவும் ஒரு வார்னிங் தரான், இனிமேலே நீ வந்து ராத்திரியில் ட்ரைனிங்கே எடுக்கக்கூடாது. ஒரு வேளை உன்னோட பாடியில் மூன்லைட் அதிகமாக அப்சர்வ் ஆச்சுன்னா உன்னோட பேலன்ஸ் மொத்தமாக மிஸ் ஆகி நீ பயங்கரமான முடிவில் தான் இருப்ப. ஹீரோவும் ஏஞ்சி சரி எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பணும் அப்படின்றான். அவளும் நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, எனக்கு இந்த விஷயம் தெரியாது நான் இவ்வளோ ட்ரைனிங்கில் மோசமாக இருப்பேன்னு. நெய்லி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் பெஸ்ட்டை கொடுத்து உனக்கு உதவி பண்ணுவேன் எதிர்காலத்தில். நெய்லியும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக அப்படின்றான். அப்படியே போக ஆரம்பிக்கிறான் அவன் குரூப் கூட. ஆயும் இந்த மாதிரி நெய்லி வந்து ரொம்ப நல்ல பையனாகிறான் அப்படின்னு யோசிக்கிறாள். அப்படியே அவளும் கிளம்ப ஆரம்பிச்சிடுறா. ஆனால் இந்த ஃப்ரெண்டுக்காரனும் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறான். இதோட இந்த சாப்டர் 9 முடிஞ்சிடுச்சு. இப்போ சாப்டர் 10 பிஃபோர் கிளாஸ். எடுத்தோடனே ஹோலி ஆர்ட்ஸ் ஸ்கூலு தான் கட்டுறாங்க. அங்கே கிளாஸுக்கு முன்னாடி எல்லாரும் உக்காந்துட்டுக்கிறாங்க. அங்கே இருக்கிற டூபாவலும் அங்கே சோகமாகறான். இன்றைக்கும் வந்து டீச்சரை வந்து நிற்க வைப்பாங்களே பனிஷ்மெண்ட்டாக. எப்படி இருந்தாலும் அவங்க வந்து அரிஸ்டோகிராஃப் ஃபேமிலி, அவங்க இவங்க அப்படி இப்படின்னு கதையாக சொல்லிட்டு இருக்க போது அது வந்து லசனையும் நடத்தாது. ஒரே அவன் மேலே இவன் கீழே அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். டூசியும் சிரிச்சுக்கிட்டே இன்னும் 2 மாதம்தான்டா இந்த பிரச்சனைலாம், அடுத்து நம்ம நெய்லி வந்து 1 ஸ்டார் பிரான்ஸ் ரேங்க் வந்துட்டானா இந்த ஆட்டம் மொத்தம் முடிஞ்சிச்சுடா, இந்த கிளாஸு மொத்தம் காலிடா அப்படின்றான். அதே நேரத்தில் இவன் தான் லீட் பண்ண நம்மளை. இந்த கொஞ்ச நாள்லேயே 16,000 ஸ்பிரிட் காயின்ஸை நம்ம சம்பாதிச்சிக்கோண்டா, இவன் நினச்சானா எதுவாக இருந்தாலும் முடியும் அப்படின்னு கேஜிஎஃப்பில் இருக்கிற ராக்கி வாய் மாதிரி டியூசிக்கு வந்து அவனுக்கு பில்டப்பாக தந்துட்டுக்கிறான். ஒரே அங்கே உட்காந்துக்கிறவனும் மனசில் நினைக்கிறான், என்ன காமெடி பண்ணிட்டுக்கிறான், 2 மாதத்தில் பிரான்ஸா,
வேணா வந்து ஈஸ்டில் வேணால் சூரியன் ஊதிக்குதுன்னு சொல்லுங்கடா, அதை கூட நம்புவேன்டா. இந்த குப்பைலாம் வந்து பிரான்ஸ் ஆக போதான். அங்கே இருக்கிற ஃப்ரெண்டுக்காரனும் அங்கே கீழே இருக்கிற வம்பு இழுக்க ஆரம்பிச்சிட்டான். வா லால்னான்னு. அங்கே இருக்கிற டியூஸையும் நெய்லி நம்மளால் இனிமேலே ஆண்டோட ஷீப்பை கொல்ல முடியாது, நம்ம வேற எங்கேயே போகிறது இப்போ அப்படின்னு கேட்குறான். ஆனால் நெய்லியோ ஈஸினை பற்றி யோசிச்சிடான், எப்படி கிட்ட போக முடியும் அப்படின்னு. ஆணும் ஒருத்தன் கத்துறதை கேட்டு நெய்லியும் உனக்கு வந்து ஸ்கூலே போக முடியும்னு தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு டக்குன்னு. டெய், நான் என்ன கேட்டால் நீ என்ன சொல்கிற? நீ ஏன்டா இந்த மாதிரி ஸ்பேஸ் அவுட் ஆகிற இங்கேருந்து வேறு கிரகத்துக்கு போடுறதுன்னு நினப்பா? பக்கத்தில் இருக்கிறவன் தான் சொல்கிறானே, அதை பற்றி கொஞ்சமாவது யோசிப்போன்னு இல்லாமல் அவன் திரும்பவும் ஈஸின் அவளுக்கு என்னை பிடிக்கணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான். பக்கத்தில் இருக்கிறவனா வளர்றான்னு பேரில் அவனை கடுப்பேற்றதில் அவன் ஒரு குசூடுற பூச்சியை எடுத்து அவன் முன்னாடியே தூக்கி போட்டான். அது சில்வர் டயரான். அதுவும் ஃப்ரெண்டுக்காரனா கத்துறான், டேய் என்னடா இலவடா இது, தூக்கிட்டு போடா, நான் அவனை விளாட கூப்பிட்டா என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னு நீங்கள் சொல்கிறான். அவன் நெய்லியை வந்து வம்பிழுக்கலான்னு போய், நெய்லி வாங்க விளாடுவோம் அப்படின்றான். நீயா டேய் நீ விளாட்றா அவ கூடயே, இவன் கூடயாவது விளாட்றா, ஏன்டா என்கிட்ட வர அப்படின்றான். அப்போ சாயுலிங்கரும் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் வந்து சாயுலிங்கிற கோவப்பட்டுட்டான், அதனால் அவளை அடிக்க போகிறது இங்கே பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க எல்லாரும். அங்கே இருக்கிற ஈஸினும் யோசிக்கிறா, ஒருவேளை நெய்லி வந்து சாயுலிங்கிற வந்து எப்படியும் மயக்கிட்டானா, இல்லைனா வந்து சாயு வந்து அவளை அடிக்க போகிறாளா அப்படின்னு யோசிக்கும் போது மற்றவங்களாம் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, இன்றைக்கி வந்து நெய்லி வந்து சோழி முங்கிச்சு, அடித்து போட்டு கதை முடிய போகுதுன்னு எல்லாரும் முடிவே பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்டுக்காரனும் என்னடா இப்போ வந்து சாயுலிங்கிற வந்து அடிக்க வந்தாங்கன்னா நம்ம 3 பேர் சேர்ந்தால் கூட நம்ம அவள் கூட நிற்க முடியாது. டெய் நெய்லி, உன்னை போய் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறான் பாரு, ஊரு காட்டில் ஒருத்தரை கூட நிம்மதியாக விட மாட்டியாடா, இந்த மாதிரி எல்லாரையும் அவங்களுக்கு தீரியடா, உன்னை போய் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறான் பாரு, ஒரு நல்ல நண்பன் நான் தான். டியூஸையும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு. அதுக்கு முன்னாடி நான் இந்த பெஞ்சை விட்டு அந்த பெஞ்சுக்கு தாவறேன், அவன் என்ன தான் பண்ண போகிறான்னு பார்க்கணும். ஹீரோவும் ஷாயுவை பார்த்துட்டு ஹாய் ஷாயு அப்படின்றான். ஹீரோவும் யோசிக்கிறான், நேற்று ராத்திரி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் யோசித்தா ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்கும். ஷாயுவும் வந்து நான் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கிறேன், உனக்கு எது பிடிக்கும்னு தெரில, நான் உனக்காக கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் சமைச்சு வச்சுக்கிறேன். எல்லாரும் அதை பார்த்து என்னடா நடக்குது இங்கே, என்னடா நடக்குது அப்படின்னு யோசிக்கும் போதே எனக்கு சாப்டர் முடிஞ்சிடுச்சு.